எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 20/6/2021 அன்று மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையத்தை 949879 இந்த எண் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 3.5 கோடி மின் நுகர்வோரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கும் மின் வாரியத்திற்கும் ஒரு பாலமாக அமையக்கூடிய வகையில் மின்னகத்தை மாண்புமிகு தளபதி அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மின்னகம் குறித்து இந்த கொள்கை விளக்குறிப்பில் ஒரு வரி ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை. பொதுவாக எதற்காக இந்த மின்னகம் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில் மாண்பு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மின் நுகர்வோர் தன்னுடைய வீடு ஒரு பக்கம் இருக்கும், விவசாய நிலம் ஒரு பக்கம் இருக்கும், தொழிற்சாலை ஒரு பக்கம் இருக்கும். ஆக 3 இடங்கள் இருக்கின்ற பொழுது 3ம் வேறு வேறு அலுவலகம், மின்வாரிய அலுவலகத்தில் மின் இணைப்பை பெற்றக்கூடிய இடமாக இருக்கும். அவர் அங்கு இருக்கக்கூடிய புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் 3 புகார் எண்களை கையிலே வைத்துக் கொண்டு 3ம் தனித்தனியாக புகார் தெரிவிக்கக்கூடிய சூழலை கலைத்திட வேண்டும். ஒரே எண் மூலமாக 3.5 கோடி மின் நுகர்வோர்களும் தங்களுடைய குறைபாடுகளை, மின்சாரம் சார்ந்த குறைபாடுகளை தெரிவிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு மின்னகத்தை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் அந்த மின்னகம் செயல்படுமா, செயல்படாதா, எவ்வளவு புகார்கள் வரப்பெற்றன, அதற்கு தீர்வு காணப்பட்டது எவ்வளவு என்ற புள்ளிவிவரங்கள்லாம் இந்த கொள்கை விளக்கு குறிப்பிலே இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின் நுகர்வோர்கள் மின்னகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு 99.8 விழுக்காடு புகார்களுக்கு உரிய காலத்தில் தீர்வு கண்ட அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தவரை மின்சார உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிப்பு, இணைக்கப்பட்டிருக்கின்ற கனெக்டர்களோடு மின் பளு என்பது 2016-21 20,754 இருந்தது. 2021-25 23,158 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றன. உச்ச மின் தேவையை பொறுத்தவரை 2024-25 ஆண்டில் 20,830 மெகாவாட்டாகவும், ஒரு நாளடைய மின் நுகர்வு என்பது 2025 446 மில்லியன் யூனிட்டாகவும் உயர்ந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதே போல 2000 உறுப்பினர் 20 நிமிடங்களை தாண்டி விட்டீர்கள். ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருங்க. பொதுவாக ஒரு அரசு எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய இடமாக மின்சாரத்துறை விளங்குகின்றன. நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதில் அந்த சிறப்பு கவனத்தை பெறக்கூடிய வகையில் மின் விநியோகத்தினுடைய மின் நுகர்வினுடைய அதிகரிப்பு எந்த அளவிற்கு தொழில்துறையில் அதிகரிக்கிறதோ அதை பொறுத்துதான் தொழில்துறையினுடைய வளர்ச்சியும் அமைந்திருக்கும். அந்த வகையில் எல்டி தொழிற்சாலையினுடைய மின் நுகர்வு 2019-20 7,315 மில்லியன் யூனிட் என்பது 2025-26 8,500 மில்லியன் யூனிட்டாகவும், ஹெச்டி தொழிற்சாலையுடைய மின் நுகர்வு என்பது 2018-19 26,532 மில்லியன் யூனிட் என்பது 2025-26 36,000 மில்லியன் யூனிட் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்றன. அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை வடசென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 3 பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போல உடன்குடி அனல் மின் நிலைய திட்டம், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு அனல் மின் திட்டங்களை முன்னெடுத்து அதை விரைவாக முடித்திட வேண்டும் என்று தொடர்ந்து மின்சார வாரியத்தை கண்காணித்து அதற்கு செயல் வடிவம் தந்த அரசு திராவிட மாடல் அரசு. அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அனல் மின் நிலையங்கள் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையங்கள் மூலமாக 2020-21 ஆண்டு 15,554 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் 2023-24 25,516 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்து படிப்படியாக தன்னுடைய சொந்த உற்பத்தியை அதிகரித்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதே போல காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1 கல்லானை ஒரு நிமிஷம் நன்றி சொல்லி முடிங்க. இல்லை நன்றி சொல்லி முடிங்க. காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1/4/2021 8,565 மெகாவாட். இது தற்பொழுது 11,686 மெகாவாட். 5 ஆண்டுகளில் 3,121 மெகாவாட் அளவிற்கு காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் உயர்ந்திருக்கின்றன. அதே போல ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் அதனுடைய
நிதிநிலையை பொறுத்து அதனுடைய செலவினங்கள் வருவாய் போன்றவற்றை பொறுத்து அமைகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தேவையான அந்த நிதிகளை தந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தை காப்பாற்றிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதற்கு காரணம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான அந்த வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளிகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கான நிதிகளை முழுமையாக தந்து அந்த மின்சார வாரியத்தை காப்பாற்றி தந்தார். நான் இதை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நிற்க சொல்லணும். மாண்பு நீர்வளத்துறை முடிச்சு நீங்கள் முடிச்சா என்ன இல்லை, நீங்கள் முடிச்சாச்சுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முடிச்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. நன்றி சொல்லுங்கள். திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா பாருங்க. இல்லை 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 முடிங்க. ஒரு நிமிஷம். ஏன்னா அவர் 5 ஆண்டு காலத்தில் அவர் அமைச்சராக அந்த முந்தைய அரசாங்கத்தினுடைய என்னென்ன பண்ணாங்கன்றதை விளக்கமாக சொல்கிறாரா. இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லுகின்ற ஆலோசனையும் சேர்த்து வழங்கியிருந்தா கூட ஒரு 2 நிமிஷம் நன்றி சொல்லுங்க. அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே அதுதாங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன். மாண்பு பேரவைத் தலைவர் அதுதான் சுட்டி காட்டினேன். என்னென்ன நன்றி சொல்லி முடிங்க.